ஏஜ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலகட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை தான் ஏஜ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறோம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் லிவ்டு டியூரிங் த எலிசபெத் ஏஜ் 1558 to 1603 and the yearly Jacobean age 1603 to 1625. This period is often called the golden age of English literature. அதாவது இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் எப்போ வாழ்ந்திருக்காருன்னா எலிசபெத்தின் ஏஜில் தான் வாழ்ந்திருக்காரு. அந்த எலிசபெத் ஏஜ் எதுலேருந்து எது வரைக்கும்னா 1558 to 1603. இதை இந்த ஜொகோபியன் ஏஜ் ஸ்டார்டிங்கும் இந்த 1603 தான். ஸோ இதனால் இதை ஒரு கோல்டன் ஏஜ் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சம்மரி பார்த்துடலாம். ஏஜ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். The Renaissance which influenced English life, bringing interest in art, science, education and classical Greek and Roman literature. இந்த ரினைசான்ஸ் அப்படின்றது ஒரு மறுமலர்ச்சி, இங்கிலாந்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அது இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஏஜில் தான் நடந்திருக்கு. இது என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, ஆர்ட் மேலே ஒரு கலை, இந்த கலைன்னு சொல்லுவோம்ல சிற்பங்கள், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வருது. அப்புறம் சயின்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வருது. அப்புறம் எஜுகேஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. அண்ட் க்ரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சர், இது எல்லாமே இந்த ரினைசான்ஸ் இதெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வருது. த ரைன் ஆஃப் எலிசபெத். இந்த எலிசபெத்ன்றவங்க ஒரு கியூன். இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க லிட்ரேச்சரை, ட்ராமா அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். இதெல்லாம் ரொம்ப லிட்ரேச்சர், ட்ராமாவெலாம் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா எலிசபெத். த ரைன் ஆஃப் எலிசபெத் என்கரேஜ்டு லிட்ரேச்சர், ட்ராமா அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். ட்ராமா பிகம் த மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இந்த ட்ராமா என்ன பண்ணுதுன்னா ரொம்பவே மோஸ்ட் ஃபார்ம் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். இது ரொம்பவே எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணுறது தான். இந்த ட்ராமா ரொம்ப மோஸ்ட்டாக என்டர்டெயின் பண்ணுற ஃபார்மாக மாறுது. பப்ளிக் தியேட்டர்ஸ், த குளோப் தியேட்டர் பிகம் இம்பார்ட்டண்ட் கல்ச்சுரல் சென்டர்ஸ். இந்த ட்ராமாலாம் குளோப் தியேட்டர் அப்படின்ற ஒரு தியேட்டரில் தான் பர்ஃபார்ம் பண்ணப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் கல்ச்சுரல் சென்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல இது செட் ஆகியிருக்கு. இங்கிலீஷ் ட்ராமா டெவலப்டு கிரேட்லி வித் பிளே ரைட்ஸ் கிரியேட்டிங் பவர்ஃபுல் ட்ராஜடிஸ், காமெடிஸ் அண்ட் ஹிஸ்டோரிஸ். இந்த இங்கிலீஷ் ட்ராமா இந்த ரைட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப இந்த பிளே ரைட்ஸ் அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த ட்ராஜடிஸ், காமெடிஸ் அண்ட் ஹிஸ்டோரிஸ். இப்போ ஷேக்ஸ்பியர் ட்ராஜடியாக பார்த்துக்கோங்களேன். ஹெம்லெட்டு, ரோமியோ அண்ட் ஜூலியட்டு, உத்தல்லோ டெஸ்டிமோனோ, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். Writers explored themes such as love, ambition, power, revenge, human nature and fate. ரைட்டர்ஸ்லாம் நிறைய தீம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவர் பற்றி எழுதுகிறாங்க, ரிவெஞ்சை பற்றி எழுதுகிறாங்க, ஹியூமன்ஸ் பற்றி எழுதுகிறாங்க, நேச்சர் அண்ட் ஃபேட், விதி, இதெல்லாம் பற்றி இந்த ரைட்டர்ஸ்லாம் பவர்ஃபுல்லாக எழுதுகிறாங்க. The English language expanded with new words and expressions. இந்த ஷேக்ஸ்பியர் ஏஜில் தான் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகுது. நிறைய வேர்ட்ஸ் அண்டு நியூ வேர்ட்ஸ் அண்டு நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் ஏஜ், க்ரோத் ஆஃப் ட்ராமா அண்ட் தியேட்டர். ஷேக்ஸ்பியரோட ஏஜில் தான் இந்த ட்ராமாவும் தியேட்டரும் நிறைய க்ரோத் ஆகுது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரினைசான்ஸ் ஐடியாஸ். இது ரினைசான்ஸோட ஐடியாஸ்லாம் இந்த ஷேக்ஸ்பியரோட ஏஜில் கொண்டு வரப்படுது. டெவலப்மெண்ட் ஆஃப் பொயட்ரி அண்ட் ப்ரோஸ். இந்த ஷேக்ஸ்பியரோட ஏஜில் தான் பொயட்ரி அண்ட் ப்ரோஸ்லாம் டெவலப் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இன் ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் நேஷ்னல் ப்ரைடு. நிறைய ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க நிறைய ரைட்டர்ஸ், பிளே ரைட்ஸ்லாம். இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்த ஷேக்ஸ்பியரோடைய ஏஜில் இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். வில்லியம் ஷேக்ஸ்பியர், கிறிஸ்டோஃபர் மார்லோ, பென் ஜான்சன், எட்மண்ட் ஸ்பென்சர், இவங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ். இன் ஷார்ட், த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் வாஸ் அ பீரியட் ஆஃப் கிரேட் கல்ச்சுரல் growth when English drama reached its highest level and Shakespeare became its greatest representative. இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் அப்படி இதில் இது ஒரு பீரியட். இது கிரேட் கல்ச்சுரல் க்ரோத்து. இங்கே இந்த ஏஜில் கல்ச்சுரல்ஸ்லாம், அந்த கலாச்சாரம் பெரிய க்ரோத்தை தொட்டிருக்கு. இங்கிலீஷ் ட்ராமா ரீச் ஹையஸ்ட் லெவல். இங்கிலீஷ் ட்ராமாலாம் ஒரு பெரிய லெவலை ரீச் பண்ணியிருக்கு. ஷேக்ஸ்பியர் பிகம் அ கிரேட்டஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த ஏஜ் முழுக்கவே ஷேக்ஸ்பியர் தான் பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு ஏஜ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஏஜ் ஆஃப் ஜெஃப்ரி சாசர், ட்ரைடன், மில்டன் எல்லாமே பார்த்துலாம். ஓகே கைஸ், பை.